எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையால் அவமதிக்கப்பட்டார். அவரை வெளியேற்றுவதற்காக எந்த விதமான சூழ்ச்சிகளை எல்லாம் செய்தார்கள். அவருக்கு ஆதரவு நிலையெடுத்து தன்னெழுச்சியாக வந்து போராடிய மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் எப்படி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கிளையை உருவாக்கிய ஒவ்வொரு ரசிகர்களுமே அந்த ரசிகர் மன்றத்தை கிளை அமைப்பாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை அமைப்பாக மாற்றினார்கள். ஒன்றின இடங்கள்ல கொலைப்பலி நடந்தது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். பூலாவரி சுகுமாரன் உட்பட பலருமே கொலை செய்யப்பட்டார்கள். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம கடந்த 3 பதிவுகளாக திராவிட இயக்கத்தை பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எந்த அளவிற்கு வளர்த்தெடுத்தார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி, கொள்கைகள், லட்சியங்கள் இவற்றை மக்களிடம், சாதாரண, சாமானிய, ஏழை, அடித்தட்டு மக்களிடம் எப்படி கொண்டு போய் சேர்த்தார் அப்படிங்கிற விஷயங்களா நாம பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்துல 1952களில் 52, 53ல தொடங்கி 1972 வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்ட மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை அன்றைய தலைவரான மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் நீக்கியதன் விளைவாக புதிய அரசியல் கட்சியை தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எந்த அளவிற்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையால் அவமதிக்கப்பட்டார், அவரை வெளியேற்றுவதற்காக எந்த விதமான சூழ்ச்சிகளை எல்லாம் செய்தார்கள், திரு கருணாநிதி செய்தார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம கடந்த பதிவுகள்ல பார்த்தோம். அதனுடைய விளைவாகத்தான் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் பேரியக்கத்தை பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்குகிறார்கள். அந்த அக்டோபர் 10 முதல் 17 வரை பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய ரசிகர்கள், அனுதாபிகள், ஆதரவாளர்கள் இவர்களை தாண்டி அவருக்கு ஆதரவு நிலையெடுத்து தன்னெழுச்சியாக வந்து போராடிய மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் எப்படி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் கடந்த பதிவுல நாம பார்த்தோம். சரி, தனி கட்சி தொடங்கிட்டாங்க, இனி எந்த தொல்லையும் இருக்காது என்று பார்த்தால் அதன் பிறகுதான் மிக வன்மமாக தேடி தேடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கிளையை உருவாக்கிய ஒவ்வொரு ரசிகர்களுமே அந்த ரசிகர் மன்றத்தை கிளை அமைப்பாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை அமைப்பாக மாற்றினார்கள். ஒரே வாரத்தில் பல லட்சக்கணக்கானோர் கட்சியிலே உறுப்பினராக இணைந்தார்கள். இதை கண்டு பொறுக்காத அன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி கட்சியாக இருந்ததால் காவல்துறையை ஏவி விட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தினரை ஏவி விட்டு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை வீடு புகுந்து தாக்கினார்கள், பொது இடங்களில் தாக்கினார்கள், பல இடங்களில் மண்டைகளை உடைத்தார்கள். ஒன்றின இடங்கள்ல கொலைப்பலி நடந்தது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். பூலாவரி சுகுமாரன் உட்பட பலருமே கொலை செய்யப்பட்டார்கள். எங்கு பார்த்தாலும் இந்த நிலை நீடிக்கிறது. கருணாநிதிக்கு எதிராக களமாடிய பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தாக்குதலுக்கு ஆனது மட்டுமல்ல, அவர்கள் பல்வேறு பொய் வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமையெல்லாம் இருந்தது. இதற்கெனவே தலைமை கழகத்துல ஒரு சிறப்பு வழக்கறிஞர் பிரிவு போட்டு மாவட்ட வாரியாக பொய் வழக்குகளை, அந்த பொய் வழக்குகளில் இருந்து கட்சியினரை மீட்டெடுப்பதற்காக தலைவர் ஒரு தனி அமைப்பையே உருவாக்கி இருந்தார். அவர்களெல்லாம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் மீதான அந்த வழக்குகளிலே ஆஜராகி அவர்களை வெளிக்கொண்டு வந்தார்கள். ஆனாலும் பல மாதங்கள், 1-2 ஆண்டுகள் அவர்கள் வழக்கு மன்றத்துக்கு அலைய வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது. அந்த தொடக்க காலத்திலே கருணாநிதிக்கு எதிராக போராடினார்கள் என்பதற்காகவே விருத்தாசலத்திலே ஒரு துப்பாக்கி சூடு சம்பவமே நடைபெற்றது. விருத்தாசலத்திலே வேங்கடவேணு உட்பட அந்த பகுதியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பலரும் கருணாநிதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் கைது செய்யப்பட்டு கிளை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய காலத்திலே கூட நடைபெறாத அளவிற்கு
மிகப்பெரிய வன்முறையை அடித்து உதைத்தது மட்டுமல்ல, அந்த ஒரு கொட்டடிக்குள் ஒரு 10க்கு 10 அடிக்குள்ள ஒரு 10, 20 பேரை போட்டு அடித்து அவர்களை துன்புறுத்தியதனுடைய விளைவாக சிறுநீர் கழித்தவர்கள், மலங்கழித்தவர்கள்லாம் பலர் இருக்கிறார்கள். அப்படி ஒரு கட்சி தொண்டர் மலம் கழித்தத அந்த மலத்தை ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய பூட்ஸ் காலால் அந்த மலத்தை மிதித்து இந்த விருதாசலம் வேங்கடவேணி என்கிற பொன்மனச்செம்மனுடைய பக்தனுடைய அந்த கன்னத்திலே வைத்து அழுத்தி இந்த மலத்தை நக்குடா என்று அடித்திருக்கிறார். இன்னொரு தொண்டனுடைய உயிர் தலத்தை இவன் வாயிலே வை என்று சொல்லி சித்திரவதைப்படுத்தி இருக்கிறார்கள். 1977 ஆட்சி அமைந்தவுடனே அதற்கு முன்னதாகவே சட்டமன்றத்திலேயே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இது போன்ற அராஜகம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலே இல்லாத அளவிற்கு வன்முறை நடந்திருக்கிறது, விருதாசலம் சிறையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றது சட்டப்பேரவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அந்த அளவுக்கு பல பகுதிகளில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கருணாநிதியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியவர்கள், எதிராக கண்டன ஊர்வலம் நடத்தியவர்கள் எல்லாம் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். 1972 அக்டோபர் தொடங்கி 73 மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வரையிலுமே இந்த வன்முறை என்பது தொடர்ந்து நடைபெற்றது. பல இடங்களிலே அந்த கருணாநிதிக்கு எதிராக செயல்பட்ட பல தொண்டர்கள் இன்றும் கூட தங்களுடைய கைகால்களை இழந்து, மண்டை உடைக்கப்பட்டு, சொத்துக்களை இழந்து அனாதையாக நிற்கிற ஒரு அவல நிலை இருப்பதை நம்ம பல பகுதிகளில் பார்த்திருக்கலாம். ஒரு விலைவாசி உயர்வு போராட்டம், கருப்பு கொடி கண்டன போராட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய ஆதரவை இழந்து விட்டார்கள், எனவே அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வீடுகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஊர்வலமாக சென்று மனு அளிக்க போன போது அவர்களும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். பல இடங்களில் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி கருணாநிதி ஆட்சி ஒரு காட்டு தர்பார் ஆட்சியாக அப்போது நடைபெற்று என்பதை ஒரு 50-60 வயது கடந்த எல்லோருக்குமே தெரியும். இது ஒரு வரலாற்று பதிவாகவே இருந்தது. அன்றைய தினம் அப்படி ஒரு நிகழ்வு திருப்பூரிலே நடைபெறுகிறது. திருப்பூர் துரைசாமி என்று இப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பி இருக்கிறாரே, இதே திருப்பூர் துரைசாமி தான் அங்கே அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திருப்பூரில். அன்றைக்கு அந்த திருப்பூர் பகுதியினுடைய மாவட்ட அமைப்பாளராக திருப்பூர் மணிமாறன் உள்ளிட்ட கட்சியினர் பலர் ஊர்வலமாக சென்று அவரிடம் மனு அளிக்க சென்ற போது அவர் என்னை கொலை செய்ய மரியாதைக்குரிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தூண்டுதலின் பேரில் என்னை கொலை செய்வதற்காக திருப்பூர் மணிமாறன் தலைமையிலே இன்னென்னார் வந்தார் என்று காவல்துறையிலே ஒரு புகார் அறிக்க, மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீதும் திருப்பூர் மணிமாறன் உள்ளிட்ட கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் மீதும் கொலை முயற்சி வழக்கே போட்டார்கள். இந்த கொலை முயற்சி வழக்குக்காக 2-3 முறை திருப்பூர் நீதிமன்றத்துக்கே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சென்று வாதாடக்கூடிய நிலை இருந்தது. ஒரு 2-3 ஆண்டுகளில் அந்த வழக்கிலிருந்து விடுபட்டு வந்து விட்டார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த அரசியல் கட்சியை மக்களுக்கான கட்சியாக அறிஞர் அண்ணா வழியிலே ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி அதை ஆட்சி கட்சியாக மாற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு பயணித்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கொலை செய்யவே 2-3 முயற்சி. திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு செல்லும் வழியிலே, இதே சென்னை புறநகர் பகுதி அம்பத்தூர் பகுதிக்கு செல்லும் வழியிலே அவருடைய வேனை கவிழ்த்து என்னவெல்லாம் சரி செயல் செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு செய்தவர்கள். திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனாக, திராவிட இயக்கம் என்றால் அதில் எம்ஜிஆருடைய பங்களிப்பு இருக்கு என்பது யாராலும் மாற்ற முடியாது. அந்த திராவிடத்தை வளர்த்த எம்ஜிஆர் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினரால் படுகொலைக்கு முயற்சிக்கப்பட்டார் என்பதுதான் வேதனை மிகுந்த வரலாறாக இருக்கிறது. இதே திருப்பூர் துரைசாமி இன்னொரு வழக்கும் போட்டார். அவர் அந்த பகுதியிலே லஞ்ச ஊழல் செய்தார், சொத்து சேர்த்து விட்டார் என்கிற ஒரு தகவல் பொன்மனச்செம்மலுக்கு கிடைத்திருக்கிறது. அதை பொது மேடையிலே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பேசியதும் இது அவதூறானது அப்படி என்று அவர் மீது ஒரு அவதூறு வழக்கையும் போட்டார். ஆனால் அந்த பொது மேடையிலே தனக்கு கிடைத்த துண்டு சீட்டு வைத்து
அதன் அடிப்படையிலே தான் இந்த கருத்தை நான் வெளியிட்டேன் என்ற உடனே நீதிபதி பொன்மனச்செல்வன் எம்ஜிஆர் அவர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவித்து விட்டார். இப்படி தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரணமாக வரல, அது ஒரு நெருப்பிலே பூத்த மலராக இருந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் தங்களுடைய கண்ணீரையும் தங்களுடைய வியர்வையும் தங்களுடைய ரத்தத்தையும் சிந்திதான் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள். அவர்களிலே பலர் இன்றும் கூட வேதனையோடு இருக்கிறார்கள். கட்சி இந்த அளவிற்கு போய்விட்டதே, 4-5 பிரிவுகளாக சிறந்து ஒரு சுயநல கும்பலின் கையிலே கட்சி சென்று விட்டதே என்கிற வேதனை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு என்பதை நாம், அந்த ரசிகர்களுக்கு உண்டு, அந்த தொண்டர்களுக்கு உண்டு என்பதை நாம் இன்றும் கூட பார்த்து வருகிறோம். பொன்மனச்செம்மலுடைய ரசிகராக அரசியலுக்கு வந்து அவர்களுடைய தொண்டர்களாக பயணித்து கட்சி வளர்ச்சிக்காகவே உழைத்து அதன் பிறகு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பக்தர்களாக இருந்து இன்றும் அந்த தலைவனை எண்ணி பேசி வருகிறார்கள். அதிலே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் KC பழனிசாமி அவர்களை சொல்லலாம். தன்னுடைய இளம் வயதிலேயே 80களில் சட்டமன்ற உறுப்பினராக கோவையிலே இருந்து தலைவனுக்காகவே அங்கு பாடுபட்டவர். அவர் அரசியல் ரீதியான இந்த சிக்கலிலே இப்படி கட்சி சிதையுண்டு போகிறது என்பதற்காக பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த சக்தியை ஒன்று திரட்டுகிற முயற்சியிலே அவர் ஈடுபட்டு வருகிறார். இப்படி அந்தந்த பகுதிகளிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார். இன்றைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டையும் தாண்டி பிற மாநிலங்களில், ஏன் பிற நாடுகளில் கூட பொன்மனச்செம்மலுக்கு விழா எடுத்து கொண்டாடி வருகிறார்கள். கனடா, பிரான்ஸ், மலேசியா, மொரிசியஸ், சிங்கப்பூர், இலங்கை என்று இன்றும், குறிப்பாக இந்த 2017 பொன்மனச்செம்மலுடைய நூற்றாண்டுக்கு பிறகு ஏராளமான கூட்டங்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே அந்த உணர்ச்சிகரமான ஒரு கூட்டத்தை பார்க்க முடியும். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் உயிரோட்டமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு இதுதான் சான்று. அரசியலுக்கு வர வேண்டும் என்று விரும்புவர்கள் கூட நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம், எம்ஜிஆர் வழியிலே பயணப்படுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைக்கும் நிகழ்வு இருக்கிறது. நாம் இந்த தொடரை மீண்டும் பார்ப்போம். அப்ப 1972 அக்டோபர் முதல் 73 சொன்னேன். 1973 மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. தேர்தல் அறிவித்த அந்த சூழலில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மின்வெட்டு, எங்கு பார்த்தாலும் 2 மணி நேரம் 3 மணி நேரம், சில ஏரியாக்களிலே 12 மணி நேரம் மின்வெட்டு இருக்கும், மின்சாரமே இருக்காது. எப்போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அந்த நிலை தொடரும் என்பது 1971-76 காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலுமே பார்க்கிறோம். அந்த மின் தடை, அந்த மின் கட்டுப்பாடு, மின் வெட்டு, இந்த நிலையை கண்டித்து மதுரையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் எதிர்கட்சிகளின் சார்பாக. அந்த கூட்டத்திலே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எம் கல்யாண சுந்தரம், பி ராமமூர்த்தி அவர்கள், காங்கிரஸை சேர்ந்த அனந்தநாயகி, அங்கே ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த PK மூக்கையா தேவர், இப்படி குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர்கள், இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் அங்கே மே மாதம் இந்த தேர்தல் அறிவிப்பு, ஏப்ரல் மாதம் இறுதியிலே என்று கருதுகிறேன், இந்த கூட்டம் மதுரை வைகை ஆற்று படுகையில், அந்த வைகை ஆற்று படுகையிலே ஒரு பகுதியில் லேசாக கொஞ்சம் தண்ணீர் போகும், மற்ற பகுதிகளெல்லாம் கடல் மணல் பரப்பு போல விரிந்து பறந்து கிடக்கும். அந்த பரந்த பரப்பில் மிகப்பெரிய அளவில் பல்லாயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான என்று கூட சொல்லலாம், எங்கு பார்த்தாலும் தலைகளாகவே இருக்கிறது. அவ்வளவு ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டி இந்த அரசுக்கு கண்டன முழக்கத்தை எல்லோரும் எழுப்பினார்கள். மற்ற தலைவர்களாம் 2 நிமிடம் 3 நிமிடம் கூட பேச முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் எம்ஜிஆர் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க என்கிற குரல் தான் ஒலித்தது.
எல்லோரும் பேசி முடித்தவுடனே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஒலிபெருக்கியை அந்த ஸ்டாண்டை எடுத்து கீழே வச்சுட்டு மைக்கை கழட்டிட்டு 4 புறமும் சுற்றி 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 வந்து பேசினால் அந்த ஆர்ப்பரிப்பு இருக்கிறதே, ஆண்களும் பெண்களும் உணர்ச்சிகரமாக ஆர்ப்பரிப்பு. மக்களுடைய செல்வாக்கு பெற்ற ஒரே தலைவன் தமிழகத்துல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் என்பதை அந்த கூட்டம் நிரூபிச்சு. இந்த நேரத்துல இன்னொரு தகவலையும் நான் சொல்லிடலாம் இருக்கேன். 70கள்ல தான் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள்ல போய் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க. மக்களால் ஈர்க்கப்படும் தலைவர் யார், மக்களை அதிக அளவில் நேசிக்கப்படும் தலைவர் யார் அப்படிங்கிறதா இந்த ஆய்வினுடைய இது. எல்லா பகுதிகளிலும் ஆய்வு நடத்திவிட்டு அந்த நிறுவனம் இந்தியாவிலேயே மக்களால் பெரிதும் நேசிக்கப்படும் தலைவரும் மக்களை அதிகம் நேசிக்கும் தலைவரும் இந்தியாவில் 2 பேர். ஒன்று பண்டித ஜவஹர்லால் நேரு, மற்றொன்று நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கிற பதிவை அந்த நிறுவனம் சொன்னது. அது உண்மை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் அந்த முதற் கூட்டம் என்பது மதுரை மண்டலத்திலே மதுரையே திணறியது. எங்கு பார்த்தாலும் வாகன நெரிசல். அந்த அளவிற்கு பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் மீது மக்களுடைய அது அபரிமிதமான ஆதரவு. இதனுடைய நீட்சியாக அன்றே நடந்த ஒரு நிகழ்வு, வாடிப்பட்டி என்று திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கு அந்த இடைத்தேர்தலுக்கு உட்பட்ட தொகுதியை சார்ந்தது. அந்த வாடிப்பட்டி பகுதியிலே தேர்தல் அலுவலகம் திறக்க வேண்டும் என்று ஏற்பாடுகள் செய்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை மதுரையிலிருந்து அழைத்து வருகிறார்கள். மதுரையிலிருந்து வாடிப்பட்டி வரையிலும் வழிநடுக மக்கள் திரள். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்துல வந்துடலாம். மதுரை அவுட்டர்ல புறப்பட்டா வாடிப்பட்டி வர்றதுக்கு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல வந்துடலாம். ஆனால் 4-5 மணி நேரம் சாலையின் இருபுறமும் மக்கள், எங்கு பார்த்தாலும் மக்கள் திரள். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வாடிப்பட்டிக்கு வந்து விட்டார். அந்த வாடிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே ஒரு சிறிய மேடை அமைத்து தேர்தல் நிதி அலுவலகத்தை திறந்து தேர்தல் நிதி வசூல் பண்ணி தருகிறோம் என்று அறிவித்து விட்டார்கள். அந்த வாடிப்பட்டி பேருந்து நிலையத்திலே பேரறிஞர் அண்ணாவினுடைய மார்பளவு சிலை இருந்தது. அந்த சிலைக்கு பொன்மனச்செம்மல் மாலை அணிவித்து விட்டு மேடைக்கு செல்ல வேண்டும். அந்த அமைப்பாளர் தன் கையிலேயே மாலையை வைத்திருக்கிறார். பொன்மனச்செம்மல் வந்தவுடனே அவர் மாலையை தலைவரிடம் கொடுத்த உடனே தலைவர் அண்ணாவுடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிற போது அந்த அமைப்பாளர் உணர்ச்சி வயப்பட்டு தலைவனை கட்டிப்பிடிக்க முயற்சிக்கிறார். கட்டிப்பிடிக்கிற போது அவருடைய கைப்பட்டு மாலை சரிந்து விட்டது. அண்ணா சிலைக்கு போட வேண்டிய மாலை தோல்பதிலே சரிந்த உடனே புரட்சி தலைவருக்கு பயங்கர கோபம். என்ன அவசரம் என்று கையை ஓங்குகிறார். அருகில இருந்த ஒரு காவல் இன்ஸ்பெக்டர் பொன்மனச்செம்மலிடம் இந்த தொண்டன் ஏதோ தவறாக நடந்து கொண்டான் போல என்று அவரை அடித்து இழுக்கிறார். உடனே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அந்த இன்ஸ்பெக்டரை தன்னுடைய வழக்கரத்தால் இறுக்க பிடித்து தன் இடது பக்கத்திலே இன்ஸ்பெக்டரை தள்ளிவிட்டு இந்த தொண்டனை தோளிலே தட்டி போய் மேடையை போய் பார் என்று அனுப்பிவிட்டு அந்த தொண்டன் சென்றவுடனே அந்த இன்ஸ்பெக்டரை அழைத்து அவரை தோளில் தட்டி கையை பிடித்து கொண்டு, என் முன்னால் இத்தனை 1000 பேர் மத்தியிலே ஒரு தொண்டனை அடித்து அதை நான் பார்த்து கொண்டிருந்தால் என்ன நினைப்பார்கள்? அதற்காகத்தான் நான் கொஞ்சம் உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டேன், தவறாக நினைத்து விடாதீர்கள் என்றார். அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணீர் விட்டார். எப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு கிடைத்திருக்கிறான். தொண்டனை மதிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அருமையான தலைவர் தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர். தொண்டர்களை எப்படி மதித்தார் என்கிற இன்னொரு 1-2 நிகழ்வையும் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு போகலாம் அப்படின்னு நான் கருதுறேன். ஒரு முறை அந்த தொடக்க காலம் தான் 73கள்ல இன்றைக்கு அதிமுகவினுடைய ஒரு பிரிவின் அவைத்தலைவராக இருக்கிறாரே தமிழ் மகன் உசேன், அவர் ஓட்டுநராக அரசு பேருந்தினுடைய ஓட்டுநராக இருந்த போது 1972 அக்டோபர் 10 பொன்மனச்செம்மலை திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேற்றி விட்டது என்று தகவல் அறிந்தவுடனே மேலூர் பக்கத்திலே சாலையிலேயே காரை நிறுத்திவிட்டு நான் என்னுடைய பொறுப்பை
என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்கிறேன் எழுதி கண்டக்டரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டு இவர் பஸ் ஏறி ஊருக்கு போயிடுறார். அப்படி ஒரு தீவிரமான தொண்டராக இருந்தவருக்கு உள்ளூரிலே பிரச்சனை. குமரி பாலன் என்பவருக்கும் இந்த தமிழ் மகன் ஹுசேனுக்கும் ஒரு பிரச்சனை வந்த உடனே தமிழகன் ஹுசேன் மாலையில் பத்திரிகைகளாம் அழைத்து நான் அதிமுகவிலிருந்து விலகுகிறேன், ராஜினாமா செய்ய போகிறேன் என்று பேட்டி அளித்து விட்டார். எல்லா மாலை பத்திரிகைகளிலும் தமிழ் மகன் ஹுசேன் ராஜினாமா என்று தலைப்புச் செய்தி வருகிறது. அதே போல மைசூரிலே பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படப்பிடிப்பிலே இருக்கிறார். இந்த தகவல் தலைவனுக்கு தெரிவித்த உடனே அவர் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடாக இருந்த தென்னகம், மரியாதைக்குரிய KA மதியழகன், KA கிருஷ்ணசாமி நடத்திய அந்த தென்னகம் பத்திரிகையிலேயே தம்பி உசேனை நான் இழக்க மாட்டேன் முதல் பக்கத்திலே ஒரு பக்க கட்டுரை, ஒரு சாதாரண தொண்டனை இழக்க மாட்டேன் என்று ஒரு பக்க கட்டுரை எழுதி எல்லா பத்திரிகைகளும் வந்தது. அதிகாரப்பூர்வ தென்னகம் பத்திரிகைகளை முழுமையாக அவரை உழைத்த உழைப்பு, இது போன்ற தொண்டர்கள் தான் எனக்கு தேவை என்று அவ்வளவு உருக்கமான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அதை பார்த்து தமிழகன் ஹுசேன் உடனடியாக மைசூருக்கே சென்று தலைவன் காலடியிலே விழுந்தார். அப்படி தொண்டனை உயிரென மதிக்கிற உத்தமமான தலைவன் தான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். இன்னொரு சம்பவத்தையும் இங்கே, ஏனால் தொண்டர்களை எப்படி மதிக்கிறார் என்பதை நாம பதிவு பண்ணி ஆகணும். ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் ஜெகநாதன் என்று ஒன்றிய அமைப்பாளராக இருந்தவர் ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். அவர் ஏதோ தவறு செய்து விட்டார் என்பதற்காக அவரை கட்சியிலிருந்து தலைவர் வெளியேற்றி விட்டார். அந்த தகவல் கிடைத்த உடனே மறுநாள் ஆத்தூர் ஜெகநாதன் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்து தலைவரை சந்திக்கிறார். அண்ணே, நான் ஒரு தப்புமே பண்ணல, ஏன் என்ன கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டீங்கன்னு சொல்லுகிறார். உடனே நீ என்ன தப்பு பண்ணுன்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியும், முத போய் சாப்பிடு, அப்புறம் பேசிக்கோ என்று சொல்லுகிறார். வழக்கம் போல தலைவருடைய அந்த ராமாவரம் அணையா நெருப்பு என்பார்களே, வள்ளலார் போல அந்த ஒரு அன்னதானம் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கும் என்பது வரலாற்று பதிவு. அங்கே போற போது அங்கே KA கிருஷ்ணசாமி, ஹண்டே, சவுந்தரபாண்டியன், முசிறிப்புத்தனுடைய மூத்த மகன் முருகேசன், அந்த முருகேசனோடு சென்ற அடியவன், இப்படி ஒரு 7-8 பேர் அமர்ந்திருக்கிற போது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் வருகிறார். அங்கே பொன்மனச்செம்மல் சிற்றுண்டிக்காக அமர்ந்த உடனே KA கிருஷ்ணசாமி அவர்கள் கேட்கிறார். அப்போது அவர் அமைப்பு செயலாளர் என்று கருதுகிறேன். அண்ணன், இந்த ஆத்தூர் ஜெகநாதனை நேற்று தான் கட்சியிலிருந்து வெளியேற்றி அவரோட யாருமே தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிருந்தீங்க, இப்போ இங்க உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே என்று சொன்ன உடனே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் சொல்லுகிறார், நேற்று கட்சியிலிருந்து வெளியேற்றியது ஒன்றிய செயலாளர் ஜெகநாதன், இப்போது சாப்பிடுவது என் தம்பி ஜெகநாதன் என்றார். எல்லோருமே கண்கலங்கி விட்டோம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவனை பெற்றிருக்கிறோம். தொண்டன் தான் உயிர் மூச்சு, தொண்டன் தான் அதிமுக அவருடைய ஆணிவேர் என்பதை காலம் காலமாக பதிவு செய்திருக்கிறார் என்பதற்காக இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம், கோவையிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மருதாசலம், அவருக்கு கொஞ்சம் காதும் சரியாக கேட்காது. அவர் தலைவரிடம் வந்து புகார் தெரிவிக்கிறார், நான் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளராக இருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், இங்க இருக்கிற அமைச்சர்களோ அதிகாரிகளோ கட்சி நிர்வாகிகளோ என்னை மதிப்பதே இல்லை, நான் என்னென்ன செய்யறது என்று சொல்லுகிறார். இரு என்று அவரை ஆசுவாசப்படுத்தி விட்டு கூட்டமெல்லாம் முடிந்து விமான நிலையத்தில் வந்து, கோவை விமான நிலையத்திலிருந்து விமானம் ஏறுவதற்கு முன்பாக ஏறத்தாழ ஒரு 100-200 நிர்வாகிகள் அங்கே இருக்கிறார்கள். கலெக்டர், SP என்று அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருக்கிறார். உடனே மருதாசலத்தை மட்டும் தனியாக அழைத்து அவர் தோளிலே கை போட்டு ஒரு 20 அடி தூரம் அவரை அழைத்து சென்று காதிலே ஏதோ சொல்லுகிறார். சொல்லிவிட்டு உடனே விமானம் ஏறி புறப்பட்டு விடுகிறார். அவரை சுற்றி ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தலைவருக்கு சால்வை அணிவிக்க வேண்டும், தலைவருக்கு துண்டு அணிவிக்க வேண்டும் என்று கொண்டு வந்து முடியாதவர்கள் பூராமே கோவை மருதாசலத்திற்கு சால்வையும் துண்டையும் அணிவித்து அவரை கட்டிப்பிடித்து தலைவர் என்ன சொன்னார், தலைவர் என்ன சொன்னார் கேட்கிறார்கள். எனக்கு அது ஒண்ணுமே புரியலப்பா, எனக்குமே என்ன சொன்னார் தெரியும், அவர் வெள்ளந்தியாக பேசுகிறார். இவருக்கு பொறுக்க முடியவில்லை மருதாசலத்திற்கு.
நேரா இரவோடு இரவாக புறப்பட்டு அதிகாலையிலேயே ராமாவரம் தோட்டத்துக்கு செல்லுகிறார். தலைவர் புறப்படுகிற பொழுது வந்து, அண்ணா நேத்து வந்து என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே சரியா கேட்கல என்று சொல்லுகிறார். உடனே தலைவர், நான் என்ன சொன்னேங்கிறது முக்கியம் இல்ல, அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அண்ணா நீங்க போன உடனே அவ்வளவு பேர் என்ன பார்க்காதவன் பேசாதவன் பூரா வந்து சாலு போறான், துண்டு போடுறான், கட்டி பிடிக்கிறான், அதிகாரிகள் எல்லாம் கை குலுக்கிட்டு போறாங்கண்ணே. அதுக்காக தான் உன்னை யாரும் மதிக்கலன்னு சொன்னேன்ல, உனக்கு மரியாதை வேண்டும், உன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த செய்தியை அந்த நிகழ்வை பண்ணேன். நான் ஒண்ணு சொல்லல, உடம்ப பார்த்துக்க, நல்லா இருக்குன்னு சொன்னார். எப்படிப்பட்ட தொண்டன், எப்படிப்பட்ட தலைவன்! உலகத்துல அப்படி ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுதான் யதார்த்த நிலை. இப்படி பல நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். 77 ஆட்சிக்கு வந்தது. ஒரு 6 மாத காலத்திலே ஒரத்த நாடிலே ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்திற்கு பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் செல்லுகிறார். அங்கே எஸ்.சி. சோமசுந்தரம் உள்ளிட்ட அமைச்சர்கள், அங்கே இருந்த லோக்கல் பிரமுகர்கள், குலச்செல்லியா, எஸ்.ஆர். ராதா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் எல்லோரும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். மேடையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் என்கிற அந்த நிலைப்பாட்டிலே அமர்ந்திருக்கிறார். உடனே ஒரு 50 அடி தூரத்தில், மேடைக்கு இடதுபுறம் 50 அடி தூரத்திலே ஒருவர் நிற்கிறார். பொன்மனச் செம்மல் தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து, அதோ அந்த விளக்கு கம்பத்துக்கு அருகிலே தோளிலே கட்டம் போட்டு துண்டு போட்டு ஒருவர் நிற்கிறாரே, அவரை அழைத்து வா என்று சொல்லுகிறார். உடனே பாதுகாப்பு அதிகாரி சென்று அவரை அழைக்கிற போது, நான் வயலுக்கு போயிட்டு வந்தேன், என்னுடைய உடைகள்லாம் அழுக்கா இருக்கு, அதனால தலைவரை நான் ஒரு கூட்டம் முடிஞ்சு அவருடைய அறையில போய் சந்திக்கிறேன்னு சொல்லுங்க என்கிறார். இல்ல இல்ல, நீங்க தலைவரை கூப்பிட்டு போலன்னா நான் அங்க வேலை பார்க்க முடியாது என்று அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்து மேடைக்கு அருகிலே நின்று, பொன்மனச் செம்மல் மேடையில் ஏறு என்கிறார். அந்த தொண்டர் சொல்லுகிறார், அண்ணே வயலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டேன், எல்லாமே சேறு சகதியுமா இருக்கு, நான் அங்க பாக்குறேன்னு. பரவாயில்ல, மேடையில் வா, மேடையில் அமர்ந்துட்டார். எல்லா அமைச்சர்கள், முன்னணி நிர்வாகிகள் பேசி முடித்ததுமே பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் பேசுகிறார். இதோ தோளிலே துண்டு அணிவித்து இங்கே நிற்கிறாரே ராமசாமி, இவர்தான் ஆரம்ப காலத்திலே இங்கே அமைப்பாளர். இந்த பகுதியிலே கட்சி வளர்ப்பதற்காக தன் சொத்து சுகங்களை இழந்தார், பலமுறை அடிபட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார். இப்படிப்பட்ட தொண்டர்களால் தான் இந்த ஆட்சி அமைந்தது. இன்றைக்கு நான் முதலமைச்சராக இங்கே அமைச்சர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் ராமசாமி போன்ற தொண்டர்களுடைய உழைப்பு என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சி வயப்பட்ட கூட்டம். அன்றைக்கு இருந்த அமைச்சர்களும் அவ்வளவு பேரும் அதிகாரிகளும் ஆடி போய்விட்டார்கள். ஒரு தொண்டனை அடையாளப்படுத்துகிற பொழுது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று. அந்த கூட்டம் முடிந்து தலைவர் புறப்பட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு ராமசாமிக்கு என்ன மரியாதை கிடைத்திருக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். கலெக்டர், எஸ்பி யார் போனாலும் எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார்கள். அப்படி தொண்டனை காப்பாற்றிய, தொண்டனை மக்களிடம் அறிமுகப்படுத்திய தொண்டனுக்கு மிக பெரிய உயர்வுகளை, உன்னதமான இடத்தை கொடுத்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர், மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். இப்படி ஏராளமான சம்பவங்களை நாம் நிச்சயமா பார்க்கலாம். இந்த தலைப்பு என்பது திராவிடத்தை வளர்த்த எம்ஜிஆர். இந்த திராவிடத்தின் மூலமாக இந்த மாநிலத்தை வளர்த்தவர், இந்த மக்களை வளர்த்தவர் எம்ஜிஆர் என்பதற்கான பதிவுகள் இன்னும் தொடரும். இப்போது நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் உலக வரலாற்றிலே இப்படி ஒரு தேர்தலை சந்தித்திருக்கவே முடியாது. அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்பதை நாம பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ராஜாங்கம் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அவர் இறந்து விட்டார். அதற்கான ஒரு இடைத்தேர்தலாகத்தான் அந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எந்த அளவிற்கு மிக மோசமாக, கடுமையாக விமர்சித்தார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இவர் காங்கிரசுக்கு பயந்தார். வருமான வரித்துறை இவருக்கு நோட்டீஸ் அனுப்பியது, அதற்காக பயந்து விட்டார். இவர் வெளிநாட்டிலே படப்பிடிப்பு வந்ததிலே அந்நிய செலாவணி மோசடியிலே ஈடுபட்டு விட்டார், அதற்காக பயந்தார். காங்கிரசுக்கு, இந்திரா காங்கிரசுக்கு பயந்துதான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து திமுகவுக்கு எதிராக கட்சி தொடங்கினார் என்று
இல்ல ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பாருங்க. காங்கிரஸ்காரர்களா முத்துவை சினிமாவுக்கு கொண்டு வந்து தலைவருக்கு எதிராக செயல்பட்டார்கள். காங்கிரஸ்காரர்களா மக்கள் திலகம் எம்ஜிஆர் மன்றங்களை எல்லாம் கலைத்து விட்டு முத்துவேலிலே மன்றம் தொடங்கு என்றார்களா? காங்கிரஸ்காரர்களா மதுரை மாநாட்டிலே பொருளாளரை புறந்தள்ளி விட்டு மாறனையும் அவருடைய பையை முத்துவையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் சொன்னார்களா? இவர்கள் சதி காங்கிரஸ் காரணம் காங்கிரஸ் தான் இவருக்கு ஆதரவா இருந்தது. அதனால் தான் சொன்னார்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் கூட இவர் காங்கிரசுக்கு விட்டு கொடுத்து விடுவார் என்று பேசினார்கள். எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து பொன்மனச்செம்மல் ஒரு வெற்றி வேட்பாளரை நிறுத்தினார். அந்த இடைத்தேர்தல் தொடர்பாக நிச்சயமாக அந்த இடைத்தேர்தலை மட்டுமே நாம் 2-3 பதிவுகள் பார்க்க வேண்டியது இருக்கும். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்.